இப்ப நாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரத் பொன்சேகா தெரிவிச்ச கருத்துக்கு நாமல் பதிலளிச்சிருக்காரு. ஆமா, அந்த பதில் எப்படின்னா, யாரா நீங்களா உள்நாட்டு யுத்தத்துல உயிரிழந்தவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களோட கணக்கெல்லாம் எங்க போச்சு, நாமல் அதையே மறந்தாரு அப்படிங்கறதுதான் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா பாதாள உலக குழுவில் நிறைய பேர் பிடிச்சாங்க. பிடிச்ச காலத்துல இருந்து இவர் மேல தொடர்பு இருக்கும், அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, அந்த வடிவேல டயலாக் ஒன்று இருக்கா இல்ல, சொல்லிக்கிட்டு தான் இருக்கானே தவிர பாம்பு எடுத்து வெளியில விடுறோம் இல்லையா. குடும்ப கட்சி, குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா மக்களோட வாக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கட்சியே ஒரு குடும்பம் மாதிரிதான், எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா நாங்களே பேசியெல்லாம் முடிச்சுப்போம், அது வெளியில இருந்து யாரும் நமக்கு தீர்ப்பு என்ன சொல்ல. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, குடும்பம் சண்டை அப்படின்னா அது குடும்ப வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் இல்லையா, வெளியில வரும்போது நிறைய பேர் பேசத்தான் செய்வாங்க இல்ல, உண்மைதானே சிரிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்றேன். வணக்கம் கனுஷியா. வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்த மாதிரியே இருக்கேன், நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன நிலவரங்கள் பாத்தீங்களா? நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. நேற்றை விட அதிகமான செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன இருக்கு இன்னைக்கு, ஏதாவது பேசக்கூடிய மாதிரி ஏதாவது விடயங்கள் எல்லாம் இருக்கு? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நேத்தே நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, சரத் பொன்சேகா சொல்லும் போது நிச்சயமா நாமல் இதுக்கு பதிலடி கொடுப்பாரு, மஹிந்த ராஜபக்ஷ அவர் அவரோட சார்பா அறிக்கை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இப்ப நாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரத் பொன்சேகா தெரிவிச்ச கருத்துக்கு நாமல் பதிலளிச்சிருக்காரு. ஆமா, அந்த பதில் எப்படின்னா, யாரா நீங்களா எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நேத்தே சொன்னேன்ல, இதுக்கு ஏதாவது இனிமேதான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்ன சொல்லியிருக்காரு நாமல்? அதாவது இப்ப சரத் பொன்சேகா முதல் சில குற்றச்சாட்டுகளை வச்சாரு இல்லையா, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தை சரணடைய வைக்கணும் அப்படின்றதுதான் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய திட்டமா இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னாரு. சோ இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத் பொன்சேகா அவர்களுக்கு நன்றி, ஏன்னா நாங்க கொலையாளி இல்ல அப்படின்றத இவரே இப்ப நிரூபணம் பண்ணிட்டாரு. ஏன்னா நாங்க சரணடைகிற பிளான்ல தானே வச்சிருந்தோம், அப்ப நாங்க எப்படி கொலையாளிகள் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தை பாத்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டு இது புதுசு இல்ல, இது ஆல்ரெடி இருந்ததை தான் இப்ப இவர் திருப்பி சொல்றாரு அப்படின்ற மாதிரியும் நாமல் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்ப இந்த உள்நாட்டு யுத்தத்துல உயிரிழந்தவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களோட கணக்கெல்லாம் எங்க போச்சு, நாமல் அதையே மறந்தாரு அப்படிங்கறதுதான் தெரியல. எப்படியா இருந்தாலுமே சரத் பொன்சேகாவோட இந்த நேற்றைய கூற்று அப்படின்னா, தமிழீழ விடுதலை புலிகள் சரணடைகிறது தான் ராஜபக்ஷக்களுடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு இப்போ நிறைய பேர், நிறைய எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் பதிலளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரத் பொன்சேகாக்கு எதிரான விதத்துல தான் கருத்து தெரிவிக்கிறாங்க. யாருமே அவருக்கு உடன்படுறதாவோ அப்படி ராஜபக்ஷக்களை எதிர்க்காத மாதிரி நிறைய விமர்சனங்களை சரத் பொன்சேகா மேல முன் வச்சுட்டு வர்றாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் நாமல் ராஜபக்ஷ. அவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னன்னா, இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவர் ஜனாதிபதியா இருக்கும் போது இது நடந்துச்சு. அவங்க ஏன் சரணடைய அந்த பிளான போட்டாங்கன்னா, உயிரிழப்புகள் இருக்கு இல்லையா, அதை குறைக்க பிளான் பண்ணாங்களா. அவங்க ஆல்ரெடி சரணடைஞ்சிட்டாங்கன்னா இப்படி உயிரிழப்புகள் எல்லாம் குறைஞ்சிருக்கும். சோ அதனாலதான் இவங்க இந்த பிளான்ல இருந்ததாவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் ஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம் நடந்துச்சு இல்ல, இது தமிழர்களுக்கு எதிரானது இல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிரானது. இது நாமல் ராஜபக்ஷ இது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நாங்க தமிழர்களுக்கு இனவாதம் இல்ல, தமிழர்களுக்கு எதிராக நாங்க என்னைக்குமே செயற்படல, எங்களுக்கு நாங்க இந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராக தான் நாங்க செயற்பட்டோம், நாட்டுல அது வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க செயற்பட்டோம் அப்படிங்கறது அவர் நிறைய மேடைகள்ல தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்தை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவர் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இதுக்கு இனி என்ன மாதிரி பதில் வரும், யார் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கிறது தான் கேள்வி. அதே மாதிரி இதையும் சொல்லியிருக்காரு, இந்த வெள்ளை கொடி விவகாரம் இருக்கு இல்லையா. இப்ப இப்படி அப்ப சரத் பொன்சேகா முதல் சொல்லியிருந்தாரு, மஹிந்த ராஜபக்ஷ தான் கட்டளையிட்டாரு வெள்ளை கொடி வரும்போது, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் இப்படி சொன்னவரு இப்பயே மாறி மாறி சொல்றாரு அப்படின்னு சரத் பொன்சேகா சொன்னதே கொஞ்சம் குழப்பி விட்டு இருக்காரு அவரு. ஆனா அவர் கேட்கறது சரிதானே, முதல் அப்படி சொன்ன சரத் பொன்சேகா ஏன் இப்ப இப்படி சொல்லணும்? உண்மைதான். எது எப்படி இருந்தாலுமே இப்ப சரத் பொன்சேகாட இந்த கருத்து ஒரு அரசியல் லாபமா மாறிடுச்சு. இதை வச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரசியல் செய்வாங்க, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பாங்க. இந்த மாதிரி இதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டக்கூடியதா இருக்கும். அதனால இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்ல, இதுக்கு தீர்வு இல்ல. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க, அவங்களுக்கான வாக்குகள், மக்களோட வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், விடுதலை புலிகள் அமைப்பு பத்தி நம்ம பேசும்போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த காலப்பகுதியில, தலைவர் பிரபாகரன் இருந்த அந்த காலப்பகுதியில வடக்குல போதைப் பொருள் பாவனை
அது மட்டும் இல்லாம இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், தவறான நடத்தைகள் வந்து இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. பார்லிமெண்ட்ல பேசும்போது தான் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது என்னமோ இப்போ வடக்கு கிழக்குல வந்து இந்த போதைப் பொருள் பாவனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது அண்மையிலன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல வந்து இந்த இஷாரா செவ்வந்தியோட கைது விடயம் உலகளவுல பெரிதா பேசப்பட்டது. இந்த விடயத்திலயுமே கூட அவங்களுக்கு நாட்டுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு கூட உதவி செஞ்சிருந்தவங்க எல்லாமே வந்து வடக்க சேர்ந்தவங்க. இந்த என்ன சொல்றது, இங்க இருந்து இன்னொருத்தவங்களை கடத்திட்டு இன்னொரு நாட்டுல கூட்டு போய் விடுற இந்த மாதிரி அப்படின்னா நாட்டுல குற்றச்செயல்களை செஞ்சுட்டு அதுல இருந்து தலைமறைவாகி இருக்கிறதுக்கு வந்து எங்களுடைய தமிழர்கள், முக்கியமா வடக்குல இருக்கக்கூடிய தமிழர்கள் உதவி செய்த மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ ராதாகிருஷ்ணன் எம்பி வந்து இதை வெளிப்படுத்துற விதமா சொல்லியிருப்பாரு. அதாவது தமிழில விடுதலை புலிகள் இருக்கிற டைம்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருப்பாரு. ஆமா, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, இப்ப இருந்ததை விட அப்ப எவ்வளவோ நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இருக்கு இல்லையா, இதுக்கு கூட காரணம் வந்து இந்த போதைப் பொருள் விநியோகம், போதைப் பொருள் இந்த பாவனை, அதனாலதான் நாடும் வளர்ச்சி அடையல அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா போற போக்குல வந்து அனுர அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு போட்டு தான் போயிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்தது பின்னது பாத்தீங்கன்னா தினம் தினம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் குற்றம் கூறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே என்னமோ உண்மைதான். ஏன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா செய்திகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். டெய்லி ஏதாவது ஒன்று நடக்கும், யாரையாவது கைது செய்வாங்க, யாரையாவது விசாரணை நடக்கும், அப்படி இல்லைன்னா ஊழல் குற்றச்சாட்டுல யாரையாவது கூட்டு போய் உள்ள தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கோட இந்த அரசாங்கத்துக்கு கீழே நிறைய நடக்குது. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் அடிக்கடி அனுர வந்து ஒரு விடயத்தை சொல்லுவாரு எல்லா மேடைகள்லையும். என்ன அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கிறது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த பயத்தினாலையும் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கலாம், தெரியாது தானே, அவங்களும் பிரச்சனைகள்ல மாட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுதோ என்னவோ. ஆகவே அவர் சொன்ன விஷயம் உண்மைதான். அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வெளிவருது, நிறைய குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு நாளும் நிறைய நியூஸ் வருது, நிறைய பேர் பிடிச்சி உள்ள போடுறாங்க அப்படின்றாங்க. சில வேளை நம்ம இருக்கோம் ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இப்படி செய்யறாங்களோ தெரியல. அண்ட் இதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல வந்து சட்ட ரீதி வந்து ஒழுங்கா இல்ல, சோ அதனாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், குற்ற சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் வச்சிருக்காரு. அதாவது இந்த நடக்கிற துப்பாக்கி சூட்டுகளுக்கு அவரு அந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கலாம். இது வந்து பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. ஆனா இதுல உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எங்களால முடிவா எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான விசாரணைகள் நடக்குது, யாரு தண்டிக்கப்படுறாங்க, உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான. ஆனா இதுல உயிரிழக்கிறவங்க யாருமே வந்து நல்லது செஞ்சு உயிரிழக்கிறவங்களா இல்ல. எதுனாலும் வந்து ஒரு உயிரிழப்பு தான், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். பட் இதுல யாருமே வந்து நல்லா வாழ்ந்துட்டு செத்தவங்கன்னு யாருமே இல்லை. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத வந்து அரசாங்கம் வெளிப்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதாள உலக குழுவில் வந்து நிறைய பேர் பிடிச்ச காலத்துல இருந்து இவர் மேல தொடர்பு இருக்கும், அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, அந்த வடிவேல டயலாக் ஒன்று இருக்காங்க இல்ல, சொல்லிக்கிட்டு தான் இருக்கானே தவிர பாம்பு எடுத்து வெளியில விடுறா இல்லையா, அந்த மாதிரிதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி இந்த திருகோணமலையில பிரெட்ரிக் கோட்டை கடற்கரையோரமா வந்து ஒரு ஹோட்டல் நடந்துட்டு இருந்தது. அதாவது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம் அங்க இருந்தது, அனுமதியே இல்லாம. இந்த அனுமதியே இல்லாம இருந்த கட்டுமானத்தை வந்து இப்போ அகற்றி இருக்கதா சொல்லப்படுது. அகற்றிட்டு தற்காலிகமான ஒரு அனுமதிக்கு வந்து தற்காலிக அனுமதிக்கு ஏத்த மாதிரியான கட்டுமான பணிகள் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கும்போது அவங்க என்ன பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 127 சதுர அடியில தான் வந்து அந்த கட்டிடம் அமைக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. ஆனா பெர்மிஷன் வாங்கும்போது அப்படி வாங்கிட்டு கடைசியா வந்து 405 அடி அதுல வந்து கட்டிடம் கட்டியிருக்காங்க. அந்த சதுர அடி இதுல வந்து கட்டிடம் கட்டினது மட்டும் இல்லாம 3 கூடுதல் குடிசைகளை வேற போட்டிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையாகி இப்ப வந்து அத இல்லாம அந்த பெர்மிஷன் வாங்கினாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே கட்டுறதுக்கு நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்களாம். இதுக்கு தானடா இவ்வளவு அலப்பறை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு ஃபைனலா ஒரு சொல்யூஷனுக்கு வந்திருக்காங்க. இதுல பேசிக்கான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கடற்கரை சட்ட விதிகளை வந்து மீறி இருக்காங்க. இந்த சட்ட விதிகளை மீறினாலதான் இப்ப வந்து இதெல்லாமே நீதிமன்ற உத்தரவுக்கு கீழே இந்த மாதிரி ஒழுங்கான முறையில நடந்துகிட்டு இருக்கு.
அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்க நடந்த சண்டைகள் வந்து குடும்ப சண்டை. அதாவது அந்த கட்சி வந்து குடும்பம் மாதிரி, ஆமா. எங்களுக்குள்ள சண்டை வந்தா ஆ, நாங்களே அதை முடிச்சுப்போம், முடிச்சுப்போம். வெளியில எல்லாம் போக மாட்டோம், நாங்களே முடிச்சுப்போம் அப்படின்னு வந்து துரைராசா ரவிகரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து லங்காஸ்டருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஆ, அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல. சொல்லியிருக்காரு. அதை நீங்க கேள்விப்பட்டீங்களா? நானும் இந்த செய்தியை நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்படின்னா குடும்ப கட்சி, குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா மக்களோட வாக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டியவர்கள். இப்ப இவங்களுக்குள்ள குடும்ப அரசியல், குடும்ப கட்சி அப்படின்னா என்ன சொல்ல வாராரு அப்படிங்கிற இல்ல, மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கட்சியே ஒரு குடும்பம் மாதிரிதான், ஆ, எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா நாங்களே பேசி எல்லாம் முடிச்சுப்போம், அது வந்து வெளியில இருந்து யாரும் நமக்கு எங்களுக்கு தீர்ப்பு என்ன வந்து சொல்ல தீர்த்து தர அத தேவையில்ல இப்ப அப்படின்னு. எனக்கு என்ன டவுட்னா, ஆ, இப்ப சண்டே வந்து குடும்பம் சண்டை அப்படின்னா அது வந்து குடும்ப வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் இல்லையா, வெளியில வரும்போது நிறைய பேர் பேசத்தான் செய்வாங்க இல்ல, எதுக்கு உண்மைதானே? சந்தி சிரிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நானும் கேக்குறீங்க. சொல்றேன். இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்லி சமாளிக்க முடியாது இல்லையா? ம். அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிவுலோயா திட்டம், இந்த பேர்லயே வந்து இனவாதம் இருக்கு. அதனால அரசாங்கம் இப்ப வந்து முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிவுலோயா திட்டத்தை வந்து நிறுத்தணும், இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு. இது வந்து ஆரம்பத்துல மஹிந்த ராஜபக்ஷ காலப்பகுதியில வந்து இந்த கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தாலுமே கூட இந்த திட்டத்துக்கு அப்பவுமே வந்து எதிர்ப்புகள் இருந்தது. நிறைய தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், தமிழ் தரப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கிவுலோயா திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அது பெருசா மஹிந்தோட அதிகாரம் அப்படிங்கிறதுனால அது பெருசா எடுபடல. இவங்களோட எதிர்ப்பு எல்லாமே எடுபடல. இப்ப இடிபடுது அப்படின்றீங்களா? இப்ப எடுபடுதா இல்லையானும் இன்னும் தெரியல. ஏன்னா இனி அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்த்துதான் அதை முடிவெடுக்க முடியும். ஆனா இப்ப வரைக்குமே தமிழர்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆமா, அதே பாத்தீங்கன்னா கியூலோயில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழர்கள் பூர்வீக காணிகள் வந்து கொஞ்சம் அப்படியே போற மாதிரி ஆமா. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சோ அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். அதே மாதிரி இந்த குடும்ப பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து கூடிய சீக்கிரம் தீர்ந்து தீர்த்து எல்லாம் எல்லாமே குடும்பமா நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் மறுபடியும் அப்படின்னு. பழைய மாதிரி இருக்கணும். ஆமா, அதுதானே குடும்பத்துக்கு அழகு இல்லையா? அழகு. ஈஸியா. ஆமா. அப்பதான் 4 பேர் மதிப்பாங்க. 4 பேர் வந்து ஏதாவது பார்க்கணும், முகத்தையாவது பார்க்கணும்னு யோசிப்பாங்க. குடும்ப பிரச்சனை எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும், வெளியில வரக்கூடாது. வெளியில இது வந்து வரக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கணும் இல்லையா? ஆமா. எப்படி ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமாமா, அது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து கத்துக்கணும் எப்படின்ட்டு. ஆமா. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்குது, என்ன ஸ்பெஷலான டாபிக் அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். கட்டாயம் ரெடியா வருவோம். சோ சந்திக்கலாம் நாளைய தினம் மறுபடியும். சந்திக்கலாம். பை பாய். பாய்.